ஹாய் கைஸ், நாங்க இப்போ இன்னொரு மேட்ச் ரிவ்யூக்கு வந்திருக்கோம். என்ன மேட்ச் பாத்தீங்கன்னா ஆர்ஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச். இது ஜெய்ப்பூர்ல நடந்துச்சு. இதுதான் ஜெய்ப்பூர்ல ஆர்ஆர் விளையாடுற ஃபர்ஸ்ட் மேட்ச், இந்த சீசன்ல நடக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ச். நாங்க பிச்சு முன்னாடி மாதிரி ஒரு 180 190 பிச்சா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா சூரியவன்ஷி அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இந்த காலம். ஒரே நான் அடிக்கிறேன் இந்த காலம் அப்படின்ட்டு சூரியவன்ஷி ஒரு சூறாவளி மாதிரி சுத்துன்னு சுத்துனா. அப்படி சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? இந்த என்ன டீம் மேட்ச்ல சேஞ்சஸ் எனக்கு இருந்து ஒண்ணே வரோம்? ஒண்ணு நான் சொன்ன மாதிரி நடந்ததுன்னா, இந்த மேட்ச்ல நான் சொன்னது ஒண்ணே ஒண்ணு நடந்ததுன்னா, சூரியவன்ஷி செஞ்சுரி அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் அவர் இங்க தான் செஞ்சுரி அடிச்சாருன்னு சொன்னேன். செஞ்சுரி அடிச்சிட்டாரு. அது மட்டும் தான் நான் சொன்னது நடந்திருக்கு. பிச்சு ஸ்லோவா ஆனா அவர் இருக்குன்னா 228 இல்ல இல்ல, அடிக்கலாம். போன செஞ்சுரியோட இந்த செஞ்சுரி ஸ்லோவா அடிச்சிருக்கு, ஒரு பால் கம்மி. 35 பால்ல இருந்து 36 பாலா டிமோட் ஆயிருக்காரு. பட் ஓகே தான். என்னையா இது? ஒரு பக்கம் என்னன்னா அவங்க அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் என்னன்னா இவங்க அடிக்கிறாங்க. எங்க ம். போயிட்டு இருக்குன்னே தெரியல கிரிக்கெட் நமக்கு. பார்ப்போம், ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் பத்தி பார்ப்போம். பிச்சு ஸ்லோ பிச்சுன்னு எல்லாம் சொன்னோம். ஸ்லோ பிச் எல்லாம் இல்ல. நல்ல ஒரு எப்படி பேட்டுக்கு வந்தது. சொல்றது, சூப்பரா ஒரு ஹைவே தான் அதுவும். ஆனா எதிர்பார்த்த ஆர்ஆர் மாதிரி. இல்ல, ஸ்டார்ட்டுக்கு ஏத்த பினிஷ் ஆர்ஆர் கொடுக்கல. நமக்கு ஜிடி சொல்ற அதே கன்சர்ன் தான் இங்கேயும். அந்த மிடில் ஆர்டர்ல இன்னும் ஃபயர் பவர் வேணும். அது ஃபயர் பவர் கம்மியா இருக்கு. சரி, நம்ம ஸ்டார்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ்ல இருந்து வருவோம். போன மேட்ச் பிரஃபுல் இங்கே ஒரே ஓவர்ல 3 விக்கெட் எடுத்தாரு. இந்த மேட்ச் 3 விக்கெட்லாம் வேணாம், சொன்னேன் 4 சிக்ஸா நான் அடிச்சுக்கிறேன். நான் சொன்னேன் ஆடக்கூடாது. பிரஃபுலிங்கேவா ஆடக்கூடாது. ஹர்ஷ் தூபேவே ஆடுங்க. பிரஃபுலிங்கே உட்கார வச்சு ஹர்ஷ் தூபேவே ஆடுங்க. உங்களுக்கு இருக்கிறது டீம்ல ரெண்டே ரெண்டு ஸ்பின்னர், அதுவும் யங் ஸ்பின்னர் ஹர்ஷ் தூபே, சிவாங் குமார். அதுல ஒரு ஸ்பின்னரை நான் உட்கார வச்சுட்டு நான் ஆடுவேன் அப்படின்றது தப்பு. ஓகே, ப்ரொஃபைல் இங்கே நம்ம தப்பு சொல்றதுக்கு இல்ல, இது சூரியவன்சி பண்றதுக்கு இல்ல. சூறாவளியில மாட்டிட்டாரு. சூரியவன்சி சுழல்ல மாட்டிட்டாரு. அதான் தூக்கிட்டாரு தூக்கி சூரியவன்சி. 3 விக்கெட் எடுக்கிற 5 சிக்ஸ் என்னமோ அடிச்சாரு போல் இருக்கு. 30 ரன்னா அவர் முத ஓவர்லயே 5 சிக்ஸ் அவரு. 25 ரன் முதல் ஓவர்ல 4 சிக்ஸ், ஒரு சிங்கிள், ஒரு டாட் பால். ஒண்ணும் பண்ண முடியாது. இது கொஞ்சம் இல்ல, ஆக்சுவலா ஒரு இன்னைக்கு இந்த கேமா தான் இருக்கு. ஆமா ஆமா ஜெய்ஸ்வாலுக்கு கிளிக் ஆகல. அதுக்கு பதிலா துருவ் ஜுரேல் பேக் டு ரன்ஸ் வந்துட்டாரு இந்த மேட்ச்ல. அவங்க டீமுமே அந்த டாப் 3 டிபெண்ட் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கு. அதுவுமே கொஞ்சம் அவங்க கேப்டன் பேட்ல கொஞ்சம் பால வாங்கினாருன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஹெட்மேயருமே கொஞ்சம் பால ஏதாவது பண்ணாருன்னா நல்லா இருக்கும். அவங்க 2 பேர் தான் அந்த மிடில் ஆர்டர். உனக்கு டாப் ஆர்டரும் லோவர் மிடில் ஆர்டரும் ஓரளவுக்கு ரன்ஸ் இருக்காங்க. உனக்கு அந்த மிடில் ஆர்டர் அந்த 2 பேர் நம்பர் 4 நம்பர் 5. ஆக்சுவலா ஹெட்மேரை இன்னும் கீழே கூட இறக்கலாம். இல்ல, ஆக்சுவலா ஹெட்மேர் மேல ஆடணும். நம்பர் 3 அவர் வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஆடி ப்ரூவ் பண்ணிருக்காரு இப்போ வேர்ல்டு கப்ல. அதை துருவ் ஜுரேல தூக்கிட்டு உங்களால பண்ண முடியாதுன்றப்போ அவர் இன்னும் கீழே போட்டுறணும் நீங்க. துருவ் நல்லா தான் ஆடுறாரு. இப்போ இந்த மேட்ச் நல்லா தான் இல்ல, ஆடுறாரு. அதான் சொல்றேன் துருவ் ஜுரேல் தூக்கிட்டு ஹெட்மேரை உங்களால இன்சர்ட் பண்ண முடியாதப்போ, அப்படி இன்சர்ட் பண்ணா டாப் 3 லெஃப்ட் ஹெவி ஆயிடும், எஸ்ஆர்எச் மாதிரி ஆயிடும். ஆனா எஸ்ஆர்எச் அளவுக்கு உனக்கு அந்த டாப் 3 இங்க எஃபெக்டிவா இருக்குமோன்னு தெரியல, ஹெட்மேர் அங்க வச்சனா. அதனால நீ ஹெட்மேர் 5வது நம்பர் 5 ஆடுற. நம்பர் 5ல இருந்து இன்னும் கீழே ஆடுறதுக்கு ஹெட்மேர் எனக்கு தெரிஞ்சு தூக்கிட்டு தசுன் சனக்காவை ஆடிட்டு நம்பர் 5ல ரவீந்திர ஜடேஜா பிக்ஸ் பண்ணனா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கும். ரவீந்திர ஜடேஜாக்கு நீ ஒரு 10 பால் டைம் கொடுத்துட்டனா அதுக்கப்புறம் அவர் பயங்கரமா ஆடுவாரு. டைம் எடுத்து ஆடக்கூடிய பிளேயரை அவரை நீ பினிஷரா யூஸ் பண்றன்றப்போ எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும்ன்றது தெரியாது. வந்த உடனே பால் சிக்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர் கிடையாது ஜடேஜா. அந்த மாதிரி சோ player அதனால கிடையாது. அந்த அந்த பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த சேஞ்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஒரு ஆள் மட்டும் தான் ரன் அடிக்கலன்ற மாதிரி இருக்கும், மத்தபடி எல்லாமே ஓகே. ரியான் பராக் அவங்க கேப்டனை தூக்க முடியாது. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போ எங்கேயோ போயிட்டு இருக்கு. 250 ஹஸ் பிகம் த நியூ நார்மல். 250 இல்ல தான் இல்ல, பார் ஸ்கோர். இன்னைக்குமே ஆக்சுவலா அவங்க 245 பிளஸ் 240 போயிருக்கலாம். 221 நின்னுட்டாங்க. என்ன காரணம் பார்த்தா துருவ் ஜுரேல் நம்பர் ரியான் பராக் ஹெட்மேர் 2 பேரோட இன்னிங்ஸ் தான். ஒருத்தர் 10 பால் ஆடி 13 என்னமோ, இன்னொருத்தர் 8 பால் ஆடி 9 ரன் என்னமோ. அந்த 2 உனக்கு 20 பால் ஆடிருக்காங்க, 21 ரன் 22 ரன் கொடுத்துருக்காங்க உனக்கு. லோவர் கடைசி 10 15 ஓவர்ஸ்ல 10 என்னென்னமோ வளரண்டா கடைசி 5 10 ஓவர்ஸ்ல அந்த கொஞ்சம் அவங்க பாக்கணும். இப்ப அந்த 5 அந்த 20 பால்ஸ்ல இன்னொரு ஒரு 10 ரன் 15 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா உனக்கு எஸ்ஆர்எச் கடைசி விக்கெட் விட்டாங்க. உனக்கு நேத்து நம்ம ஆர்சிபி ஜிடி மேட்ச்ல பேசின மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் 10 ரன் 20 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா அந்த விக்கெட்ஸ் போனதுக்கு நம்ம கேபிடலைஸ் பண்ணிருக்கலாம். இப்ப விக்கெட்ஸ் போய் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. கிளாசன் விக்கெட்டையும் டக்குன்னு எடுத்தாரு. இவரு பிரிஜேஷ், அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி விக்கெட்டையும் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் ஒரே ஓவர்ல. ஆமாமா, கிளாசன் விக்கெட்டும் சூப்பரா போச்சு. அவரு சத்தமே டெத்துல இல்லாம போச்சு. சூப்பரா. சரக்குன்னு போச்சு. ஆமா, அவருக்கு எதுக்கு பவர் பிளேல கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஓவர் பவர் பிளேல உனக்கு ஆக்சுவலா ஆர்ச்சர் ஓவர்ல ரன் போயிடுச்சு நல்லா. பர்கரும் ஆர்ச்சரும் சூப்பரா போட்டுமே 4 ஓவருக்கு 50 ரன் போயிடுச்சு. உனக்கு எஜ்ஜில் பட்டு 4 கேட்ச் விட்டது எல்லா கணக்கையும் வச்சேன்னா 50 ரன் போயிடுச்சுன்னு உடனே சரி துஷார் தேஷ்பாண்டேக்கு ஒரு ஓவர் கொடுத்த பார்த்தாங்க. அவர் ஓவர்ல ஒரு கேட்சை விட்டு இந்த ஓவர்லயும் கேட்ச் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியாம பவர் பிளேயோட கடைசி முக்கியமான ஓவரை இவர்கிட்ட கொடுத்தாங்க, அடியே போட்டாங்க. அதுல இது விட்ட கேட்சுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அடிச்சிட்டாங்க.
அபிஷேக் சர்மாக்கு 2 கேட்சா விடுவாங்க. நம்ம சொல்றோம். நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து இன்டு த பாடி போடுங்க. அவங்கள லெக் சைடுல அடிக்க வைங்கன்னு. இவரு அபிஷேக் சர்மா நீ உள்ள தான் போட போறேன்னு தெரிஞ்சு, ஏறி வந்து நல்லா லெக் சைடு அந்த ஒயிட்ல மொத்த அந்த மொத்த பிச்சையும் பிச்சோட கார்னருக்கு போயிடுறாரு அவரு. அந்த கார்னர்ல போய் நீ எங்க போட்டாலும் நான் ஆஃப் சைடுல தான் அடிப்பேங்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. அவரும் இன்னொரு ஒரு இதுல போயிட்டு இருக்கு. அந்த பேட்டிங்கும் ஒரு இன்னொரு டைமென்ஷன்ல போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு இன்னும் டிராவிஸ் ஹெட் கிளிக் ஆகலன்னு நினைக்கிறேன். இல்ல நீ நீ நேத்தே சொன்ன ஜோஃப்ரா ஆர்ச்சர் டிராவிஸ் ஹெட் இதா இருக்கும்னு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து இருக்கிறதுலே ஃபாஸ்டா போட்ட பால் அவர் 6 அடிச்சாரு. மத்தபடி போட்ட பால்லாம் ஸ்விங் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்விங் ஆன பால்லாம் ஒரு இதாயிட்டாரு. அந்த பீட்டன் ஆயிட்டே இருந்தாரு. ஒரு பால் அவரு கரெக்டா வச்சு எடுத்துட்டாரு. டிராவிஸ் ஹெட்டும் ஃபார்மருக்கு வந்து விட்டால் எஸ்ஆர்ஹெச்சும் ஒரு சூப்பர் டீம் தான். ஆக்சுவலா அவங்க பவுலிங்ல ஏற்கனவே வந்து சூப்பரா விளையாடுறாங்க. பவுலிங்ல நான் வந்து பேட் கமின்ஸ் வந்து எப்பயுமே அவ்வளவு ஷைன் பண்ணி போட மாட்டாரு. அந்த 4 ஓவர் 40 ரன் விக்கெட் எடுப்பாரு. எக்கனாமிக்கலா போடுற ஆள் கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து சூப்பரா ஸ்லோ பால்ஸ் போட்டு அது ஸ்லோ பால்ஸ் வந்து போட்டது வந்து உனக்கு ஆள் பேட்டிங் ஆன ஆள் அப்படி அது வேற விஷயம். பட் ஆனா நல்லா போட்டாரு. பேட் கமின்ஸுமே சூரியவன்ஷியோட லிஸ்ட்ல சேர்ந்துட்டாரு. பால்ல 6 பும்ரா, ஹேசல்வுட், பேட் கமின்ஸ் அந்த மாதிரி நல்ல நல்ல பவுலர்களை முதல் பந்தில் 6 அடித்து அந்த லிஸ்ட் கூட்டினே போகுது. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 15 வயசுல 4 T20 செஞ்சுரி வச்சிருக்காரு. T20 செஞ்சுரிஸ். IPL 2, மத்த இடத்துல 2. 15 வயசுல. ரியல் டேலண்ட். யங்கஸ்ட் அதுல 2 ஃபாஸ்டஸ்ட். செகண்ட் ஃபாஸ்டஸ்ட், தேர்ட் ஃபாஸ்டஸ்ட் IPL வந்து தலைவன் தான். நீ வந்து இப்ப யங்கஸ்ட் டு ஸ்கோர் IPL 100ன்னு பார்த்தனா சூரியவன்ஷி தான். 14 வயசுல ஒண்ணு, 15 வயசுல ஒண்ணு. அதுக்கு அடுத்து பார்த்தா மனிஷ் பாண்டே 19 வயசுல. சோ இன்னும் 4 வருஷம் இருக்கு. 18, 16, 17, 18 ஒன்னொன்னு எழுதிடலாம். 5 செஞ்சுரி இருக்கும் அப்போ. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதாங்க இப்போ தப்புன்னு பாத்தீங்கன்னா கேட்ச் விட்டது அந்த மாதிரி தான். பேட்டிங்ல மிஸ்டேக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல மாதிரி ஃபயர். இது நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியலங்க. 228 ரன் அடிக்கிறாங்க, 260 ரன் அடிக்கிறாங்க ஒரு சில டீம்ஸ். 200 எப்படி சொல்றது, எல்லா மேட்சுமே 200 ரன்ஸ். இந்த IPL மேக்ஸிமம் 200 ரன்ஸ். 200 ரன்ஸ் அடிச்சு நம்மளால டிஃபெண்ட் பண்ண முடியல. பவுலருக்கு நீ சப்போர்ட் போறோம். பண்ணல. அதான் பவுலருக்கு பிச்சில சப்போர்ட் இல்ல, ஃபீல்டிங்ல சப்போர்ட் பண்ணணும்ல. அதுவும் இல்ல. இப்ப ஜடேஜா கேட்ச் விட்டாரு. அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. ஆமா ஆமா, அத பத்தி பேசணும். ஆமா, அத ஜடேஜா சிட்டர். அது கஷ்டம்லாம் அது இல்ல, சிட்டு சிட்டர். அது எப்படின்னு தெரியல. அது ஜடேஜா விட்டது ஒண்ணு ஆச்சரியம். அதே மாதிரி ஹெட்மயர் வந்து 2025ல இருந்து இப்போ வரைக்கும் அதிக IPL கேட்ச் பிடிச்ச ஆளு அவருதான். அவரு கேட்ச் அவருக்கு வந்து பால் லைட்ல மறைஞ்சிருச்சு, கண்ணு தெரியலன்ட்டு ஓட்டாரு அவரு. அவரு தள்ளி போயிட்டாரு, பால பார்க்காம. டேய் அப்படின்னு தள்ளி ஓடி போயிட்டாரு அவரு. இல்ல இல்ல அது கண்ணு தெரியல அவருக்கு. பால் வந்து லைட்ஸ்ல இதாயிடுச்சு, கேமோஃபிளேஜ் ஆயிடுச்சு. அது ஒண்ணும் பண்றது இல்ல. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படி பண்ண முடியும்? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மால் துருவ் ஜுரேல் முதைய ஹெட்டுக்கு ஒரு கேட்ச் விட்டான். ஆனா அதே ஓவர்ல அவுட் ஆனதுனால அது பெருசா இம்பாக்ட் பண்ணல அவங்கள. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வந்து பிரிஜேஷ் ஒரு கேட்ச் விட்டா. அப்படி அது டாப் எஜ்ல ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு தான் இன்னைக்கு 2 டிராப். ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு 2 டிராப், நாண்ட்ரே பர்கருக்கு ஒரு டிராப், துஷார் தேஷ்பாண்டேக்கு ஒரு டிராப். 4 பேருக்கு நான் டிராப் ஆளுக்கு ஒரு டிராப் ஆனதெல்லாம் பண்ணீங்கன்னா பிடிச்சிருந்தா யாரார் ஜெயிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். சிம்பிள் நோட்ல முடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் கேம். அதான் கேட்ச் விட்டு தோத்தாங்க இன்னைக்கு மேட்ச், அவ்வளவுதான். RRம் சரி, DCயும் சரி. நம்ம அந்த டைலாகே அதுதான். கேட்சஸ் வின் மேட்சஸ். அதை மேட்சஸ் விட்டீங்கன்னா மேட்சே விட்டு. அதுவும் நீங்க வந்து KL ராகுல் மாதிரி ஒரு ஆளுக்கோ, ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு ஆளுக்கோ, அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு ஆளுக்கோ கேட்ச் விட்டீங்கன்னா, விராட் கோலி மாதிரி ஒரு ஆளுக்கோ விட்டீங்கன்னா கன்ஃபார்ம். ஆக்சுவலா சூரியவன்ஷிக்கே அவங்க கேட்ச் விட்டாங்க. அதாவது எப்படி இப்ப இன்னைக்கு நடந்த 2 மேட்ச்ல பார்த்தனா KL ராகுலுக்கு கேட்ச் விட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்க ஸ்ரேயஸ் ஐயர் கேட்ச் விட்டு ஈக்குவலைஸ் பண்ணி இந்த 2 கேட்சா விட்டு 2 கேட்சா விடுறேன் நீ ஜெயிச்சுக்கோன்ற மாதிரி இது பண்ணாங்க. அதேதான் இவங்களும். வைபவ் சூரியவன்ஷிக்கு ஒரு கேட்ச் விட்டாங்க. இவங்க அபிஷேக் சர்மாக்கு 2 கேட்ச் விட்டு நீ ஜெயிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. நான் உன்னோட அதிக கேட்ச் விடுறேன், நீ ஜெயிச்சுக்கோ. அந்த மாதிரி போயிடுச்சு. சோ அந்த மாதிரி போனதுல பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரெடிக்ஷன்ல ஒரு வீணா போயிருச்சு. நானு, நீயே, ஆமா. வெங்கட் 3 பேர். வெங்கட் பாவம் இன்னைக்கு. வெங்கட் இன்னைக்கு ரொம்ப பாவம். RR சொன்னா அடிமேல அடி. முடிஞ்சிச்சு, DC சொன்னா முடிஞ்சிச்சு. அவனுக்கு ஏற்கனவே அடிமேல் அடி, இன்னைக்கு ரொம்ப அடி. So அது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது தொப்பி வந்து மாறிடுச்சு. ஆரஞ்சு தொப்பி வந்து ஆமா திரும்ப அபிஷேக் சர்மா கிட்ட ஆமா வந்துருச்சு. ஆமா. பர்பிள் கேப் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அன்சுல் கம்போஸ் தான் வச்சிருக்காரு இன்னும். அப்படியா? ஆக்சுவலா 2 ஆமா, விக்கெட் இன்னைக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் லிஸ்ட்ல வந்திருப்பாரு நினைக்கிறேன், டாப் 5ல. லிஸ்ட்ல டாப் 5ல வந்துட்டாரு ஜோஃப்ரா ஆர்ச்சர். கம்போஸ் செகண்ட், யாதவ், பிரின்ஸ் யாதவ் 3, ஈஷன் மலிங்கா 4, பிரசித் கிருஷ்ணா ஆக்சுவலா 5வது ஜோஃப்ரா. ஆக்சுவலா ஈஷான் மலிங்காவுக்கு இன்னைக்கு 2 விக்கெட் விழுந்துச்சு, இவருக்கும் 2 விக்கெட் விழுந்துச்சு. 2 பேரும் டாப் 5க்குள்ள வந்துட்டாங்க. அப்ப ஆமா. அப்ப கூட பிரசித் கிருஷ்ணா இருக்காரு பாத்தியா? அததான் சொல்றாங்க நினைக்கிறேன். GT அதை வச்சுதான் விளாண்டு இருக்காரு நினைக்கிறேன். GTல அந்த கோட்டால அவர் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா போட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே டவுன்ஃபால் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் பார்க்கணும் அவரு ஏதாவது பண்ணி கொஞ்சம் லைன் லென்த்தை கரெக்ட் பண்ணணும். லென்த் கரெக்டா போடுற லைனை கரெக்ட் பண்ணணும். சரி, அது நம்ம அடுத்து GT vs CSK vs GTல பேசுவோம். நம்ம இங்க இதோட இதை முடிச்சுப்போம். ஆன் திஸ் நோட் நாங்க இந்த மேட்ச் வந்து லாஸ்டா சொல்லணும்னா
இங்க என்ன கேட்ச் தப்புன்னா, பிடிக்க 2 பேரும் நல்லா பவுலிங் போட்டாங்க, நல்லா பேட்டிங் ஆட்டாங்க. கேட்ச் வுட்டாங்க, தோத்தாங்க அவ்வளவுதான். அதாவது யார் அதிகமா இந்த நாள் நடந்த 2 மேட்ச் இந்த டபுள் ஹெட்டர்ல யார் தோத்ததுக்கு காரணம்னா, யார் அதிகமா கேட்ச் வுட்டாங்களோ அவங்க தோத்துட்டாங்க. அவங்க அவ்வளவுதான். தோத்துருவாங்க. சிம்பிளா முடிச்சுட்டு போயிட அவ்வளவுதான். வேண்டியதான். சிம்பிளா முடிச்சிரும். நான் வந்து இன்னைக்கு வந்து 1 பாயிண்ட் எடுத்திருக்கேன். வெங்கட், சிரவன் 2 பேரும் பாயிண்ட் எடுக்கல இன்னைக்கு மேட்ச்ல. யோகி 2மே பாயிண்ட் எடுத்திருக்காரு. நானும் பக்தாவும் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஸோ ஆன் திஸ் நோட் நம்ம வந்து நாளைக்கு ஒரு மேட்சோட ப்ரிவியூல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பை பை ஃப்ரம் உல்சஸ். பாய். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும் வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா அருமையான பாலிசி கீப் இட்